கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய நம்பிக்கையாளர்களே, மரியமாதா எனும் தொலைக்காட்சியின் அன்பு வாழ்த்துக்கள். இந்த திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் 4வது நாள் சிந்தனையாக உங்கள் இதயங்களில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சிந்தனையாகவே அமைதி என்ற நற்பண்பில் வாழ்க்கை முறையில் அமைதி என்பதை சிந்திக்கிறோம். வாழ்க்கை முறையில் அமைதி என்று சொன்னால் நடைமுறையில் தினமும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்பாக அமைதி மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அமைதி என்று சொன்னவுடன் ஏதோ மிகப்பெரிய ஒரு தியான மனநிலையோ அல்லது அமைதி என்று சொன்னவுடன் பேசாமலே அப்படி நாட்களை நகர்த்துவதோ கிடையாது. இந்த அமைதியினுடைய மனநிலை ஒரு மனிதனை நடைமுறை வாழ்க்கையில் தினமும் அவனோடு பயணிப்பதாக இருக்க வேண்டும். சுற்றி இருக்கிற அல்லது சுற்றி நடக்கிற சம்பவங்களால் ஒரு மனிதன் தன்னுடைய அமைதியை இழந்து விடக்கூடாது. இந்த உலகம் நெருக்கடிகளை சொல்லும். இந்த உலகம் கோபமான காரியங்களை நம் கண்ணுக்கு முன்பாக காட்டும். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான எண்ணங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கும். இவை எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு அமைதியை நாம் கடைபிடிக்க வேண்டும். எப்படி இதை சிந்திப்பது என்றால், இயேசுவும் சீடர்களும் படகில் பயணிக்கிறார்கள். அந்த கடலில் பயணிக்கிற வேளையில் கடல் கொந்தளிப்பு வருகிறது, புயல் காற்று வருகிறது, அலைகள் படகுக்கு மேல் எழுகிறது. சீடர்கள் அமைதி இழக்கிறார்கள், நிம்மதி போய்விட்டது. அவர்களுக்கிடையே பயங்கர பிரச்சனை, மனதிற்குள்ளே பயங்கர கலக்கம், மரண பயம். இயேசு சொல்கிறார், அமைதியாக இருங்கள். இப்படிப்பட்ட துன்பமெல்லாம், இப்படிப்பட்ட வேதனையெல்லாம் எல்லா மனிதனுக்கும் வரும். நெருக்கடிகள், புயல் காற்றுகள், அலையின் கொந்தளிப்புகள் எல்லாம் வரும். தினசரி வாழ்க்கையின் பண்பு போல் இயேசு தன்னுடைய உள்ளத்தின் அமைதியை நிறைவாகவே பெற்றிருந்தார். அமைதி என்று சொன்னால் பேசாமல் இருப்பதல்ல, மனத்திடர். எனவேதான் நான் சொன்னேன், அது தினசரி வாழ்க்கையினுடைய நடைமுறை காரியங்களாக நமக்கு இருக்க வேண்டும். எனவே இயேசுவும் சீடர்களும் பயணித்த இந்த பயணத்தினுடைய நலமிகு காரியங்கள், இயேசுவும் சீடர்களும் பயணித்த இந்த கடலினுடைய ஒரு பயணத்தில் இயேசுவின் உள்ளத்தில் அமைதி இருந்தது, இயேசுனுடைய பேச்சில் அமைதி இருந்தது, இயேசுனுடைய செயலில் அமைதி இருந்தது. சீடர்கள் இழப்புகளும் துன்பங்களும் சூழும் வேளையில் பயந்து போகிறார்கள், வாழ்க்கையில் நிலைகுலைந்து விட்டார்கள். ஒருவேளை நாம் எல்லாம் இந்த சீடத்துவ வாழ்க்கையில் பல பிரச்சனைகளால், சிறு சிறு காரணங்களால், வாழ்க்கை நிகழ்வுகளால் நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையை இழந்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் மீண்டுமாக உங்கள் உள்ளத்தில் ஒருவேளை உருவாகும் பொருட்டு ஒரு அருமையான சிந்தனையை பகிர்வு செய்கிறேன். கைபேசி என்று ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு. ஒரு வயதான தந்தை தன்னிடமிருந்த ஒரு கைபேசி, பழைய கால ஒரு மொபைல் கைபேசி சரி செய்வதற்காக கடைக்கு எடுத்து செல்கிறார். கடைக்காரரிடம் கொடுத்து இந்த கைபேசியை சரி செய்து தர முடியுமா என கேட்கிறார். அவன் அதை சரி செய்து விட்டு இது நன்றாகத்தான் இருக்கிறது என அந்த பெரியவரிடம் சொல்லி அனுப்புகிறார். பெரியவர் அடுத்த நாள் மீண்டும் அந்த கடைக்கு செல்கிறார். தம்பி, நேற்று இந்த செல்போன் நலமாக இருக்கிறது, நல்லா இயங்குகிறது என சொன்னாய், ஆனால் அது வேலை செய்வதாக தெரியவில்லை என்று சொல்லி 2வது நாளாக கொடுக்கிறார். கடைக்காரருக்கு சற்று கோபம். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, இது நன்றாக இருக்கிறது. மீண்டும் அவனுடைய எண்ணிலிருந்து அந்த தொலைபேசிக்கு, அந்த கைபேசிக்கு ஒரு அழைப்பை கொடுத்து பார்க்கிறான், அது இயங்குகிறது. அவன் சொன்னான், இதாக வேலை செய்கிறதே. அந்த பெரியவர் சொல்வார், அப்படியானால் ஏன் என்னுடைய மகனிடமிருந்து மட்டும் இந்த கைபேசிக்கு அல்லது செல்போனுக்கு அழைப்பு வருவதில்லை என்று கேட்கிறார். இது நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் ஏன் என்னுடைய மகன் என்னை அழைப்பதில்லை என்று அந்த வயதான பெரியவர் சொல்லி செல்கிறார். அன்பின் உறவுகளே, வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற பல்வேறு நிகழ்வுகளில் உடனடியாக நாம் எடுக்கிற மிகப்பெரிய முடிவு உறவை முறித்து கொள்வது. இதோடு, இந்த நெருக்கடியோடு இன்னும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எத்தனையோ வீடுகள் ஒரு கைவிடப்பட்ட ஒரு இல்லம் போல் வாசலிலே அமர்ந்து கொண்டு வயதான பெற்றோர் தன் மகனுக்காக, மகளுக்காக காத்திருக்கிறார்கள். குழந்தை பருவத்தில் ஓடி ஆடி விளையாடிய எத்தனையோ பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.
உங்கள்ட்ட மிக எளிமையாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த பெண் குழந்தைகள் ஒருவேளை வளரும் காலங்கள் சொல்வார்கள், அவர்களுக்கு பயம் என்று சொல்வார்கள், இருட்டை கண்டால் பயம் என சொல்வார்கள். ஆனால் ஆண்களுக்கும் உண்டு. ஆனால் பெண் குழந்தைகளிடம் அவ்வாறு சொல்லிக் கொள்வார்கள். எத்தனை வீடுகளில் அம்மா தனியாகவே இருக்கிறார்கள், எத்தனை வீடுகளில் அம்மா தனியாகவே வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். ஏன் அவர்களுக்கு பயம் இல்லையா? அந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாக என்னுடைய இந்த உறவு என்னிடம் சேராத என்ற ஏக்க பெருமூச்சு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் நின்று நிதானித்து அடுத்தவரை பார்ப்பதற்கோ அந்த உறவுகளை உருவாக்குவதற்கோ அடுத்தவரை இயல்பாக பேசுவதற்கோ தயாராக இல்லை. அமைதி நடைமுறை சிந்தனை. அமைதி எல்லா நேரம் இருக்க வேண்டியது. பிரச்சனை வந்தாலோ போர் வந்தாலோ அல்லது இருவருக்கிடையே சண்டை வந்தாலோ மட்டும்தான் அமைதி பிறக்க வேண்டும், அப்படி அல்ல. அமைதி மனநிலை. வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் நமக்கு எவ்வளவு வந்தாலும் ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னிடம் உள்ளத்தில் இருக்கிற அமைதியை அவன் விட்டுவிடாமல் இருந்தால் அவன் பேச்சுக்கள் அழகாக இருக்கும். அவரிடம் நிறைய உறவுகள் அவனை சுற்றி வாழ்வதாக இருக்கும். அந்த அமைதி தான் இந்த உறவுகளை இன்னும் இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அமைதி நடைமுறை சிந்தனை. அமைதி தினமும் கடைபிடிக்க வேண்டியது. அமைதி தினமும் வாழப்பட வேண்டியது. அமைதி எல்லா நேரமும் நம்மிடம் இருக்க வேண்டியது. ஏதோ வாழ்க்கையினுடைய சில கணங்கள் மட்டும் அமைதி அல்ல மக்களே. வாழ்க்கையினுடைய எல்லா நேரங்களிலும் அமைதியை வாழ்வாக்குகிற நல்ல மனதை உருவாக்கி கொள்வோம். நம்முடைய வீடுகள் வெறுமையாக காத்திருக்கிறது. இழந்து போன தன்னுடைய மகன் வருவான் வருவான் என சொல்லி, இழந்து போன என்னுடைய பிள்ளை என் இல்லம் வந்து சேர்வார் என காத்திருக்கிறது. அந்த அமைதிக்கு ஆக்ரோஷமாக நாம் சந்தோஷமாக இருக்கிற நாமும் இந்த அமைதியை மற்றவருக்கு பகிர்வு செய்கிற உள்ளத்தோடு இருந்தால் தினசரி வாழ்க்கை அனுபவமாக அமைதி இருக்கும். அந்த அமைதியை வாழ்ந்து காட்டுவோம். வாழ்வதன் வழியாக மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பு உருவாகட்டும். ஆமேன்.